ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும்? இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கேட் அப்படின்னு குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஜெராக்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி செய்யலாம்? எப்பயும் வந்துட்டு நம்ம ஃபாக்ஸு கேட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து டக்குன்னு என்ன பண்ணுவோம், அல்ஃபபெட்டிக் நம்பர் எழுது, அதுக்கு வந்து எந்த நம்பர் வரும், அதில் என்ன சேஞ்சஸ்னு பார்ப்போம். ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாக்ஸுக்கு வந்துட்டு கேட்டு மென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்களா, ஃபாக்ஸை கேட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஃப்க்கு பதிலாக, அப்போ எஃப்ங்கிற லெட்டருக்கு பதிலாக சி வருது, ஓங்கு லெட்டருக்கு பதிலாக ஏ வருது, எக்ஸுங்கிற லெட்டருக்கு பதிலாக டி வருது. ஓகேயா? எடுத்துக்கிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, ஜெராக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எதை வந்து குறிக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸுக்கு என்ன இருக்குது, டி வருதா, அப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்னா டி போட்டுக்கிறேன். அடுத்து ஈங்கிற லெட்டர் இங்கே இல்லை, ஸோ அதனால் அந்த ஈயவே நான் கீழேயும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஈக்கு பதிலாக இங்கே எதுவும் இல்லாதனால அந்த ஈயவே கீழே போட்டுக்கிறேன். அடுத்து ஆரும் வந்து இங்கே இல்லையா, ஸோ அந்த ஆருக்கு பதிலாக ஆரே போட்டுக்கிறேன். அடுத்து இங்கே பாருங்கள், ஓக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்களா, அப்போ ஓக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம், ஏ போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து என்ன, திரும்பி எக்ஸு, அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டி கொடுத்துருக்காங்களா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக டி. அப்போ ஜெராக்ஸுக்கு பதிலாக என்ன வருது, TERAT. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நேராக வந்துட்டு நமக்கு வந்து அப்போ எஃப்க்கு பதிலாக சி, ஓக்கு பதிலாக ஏ, இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு இது வரல அப்படின்னா நம்ம ஆல்ஃபபெட்டிக் நம்பர் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போ ஜெராக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இங்கே என்ன குறிக்கிறாங்க, TERAT. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேயா? தேங்க்யூ.